ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 83ஆக அதிகரித்துள்ள நிலையில் 300 பேரை காணவில்லை. இதனிடையே விபத்து தொடர்பாக பொறியியல் ஆலோசகர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு நாடான ஹாங்காங்கின் தைபோ மாகாணத்தில் வாங்புக் கோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்றது. தலா 31 மாடிகளுடன் வரிசையாக உள்ள 8 கட்டடங்களில் 2000 வீடுகள் உள்ளன. இதில் 4500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கட்டடத்தில் நேற்று முன்தினம் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. இதில் 65 பேர் உயிரிழந்த நிலையில் 300 பேர் மாயமாகினர். கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அந்த பகுதியே புகை மண்டலமாக மாறியது. பல மணி நேரம் போராடி தீ அணைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஹாங்காங் காவல்துறையினர் பொறியியல் ஆலோசகர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். மேலும் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் மக்கள் தொகை அடர்த்திமிக்க நகரங்களில் ஒன்றான ஹாங்காங்கில் ஏற்பட்ட தீ விபத்து மிக மிக மோசமான விபத்தை குறிக்கும் 5ஆம் வகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.